கீழே பாக்குறீங்கல்ல, இந்த ஆளுங்க 2 நாளா சோசியல் மீடியா ஃபுல்லா வர்றாரு. யாருன்னு கேக்குறீங்க? FIFA வேர்ல்டு கப் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, கேப் வெர்டேன்னு ஒரு கண்ட்ரி, ரொம்ப சின்ன கண்ட்ரி. பட் இருந்தாலும் வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச் லீக் மேட்ச்ல யாருன்னா ஸ்பெயின். என்னோட ஃபேவரட் ஸ்பெயின் தான். ஸ்பெயின் தான் ஸ்ட்ராங். மிட்ஃபீல்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பெயின் தான் ஸ்ட்ராங். சோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க, என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா இந்த மேட்ச்ல ஒன் சைடு மேட்ச் தான் இருக்கும்போது ஸ்பெயின் அசால்ட்டா போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப ஒரே ஒரு ஆளு அப்படி சிங்கம் மாதிரி வந்து நின்னா 27 கோலை தடுத்திருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா, இவரோட வயசு 40 வயசுல நம்ம இங்க உயிரோட இருப்போமானே தெரியல. 40 வயசுல அவ்வளவு ஒரு ஃபிட்னஸ். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு இயல்மையான பேக்ரவுண்ட். அவங்க அம்மாக்கு யூஎஸ்ஏல ஒரு விசா கூட கிடைக்கல. வெறும் டிரா தான். டிராக்கே அவ்வளவு பெரிய செலிப்ரேஷன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு ஆப்பனண்ட் ஸ்பெயின் அப்படின்றத. சோ அவங்க கிராண்ட் மதர் வந்து தான் வளர்த்திருக்காங்க இவரை. சோ அந்த கிராண்ட் மதர் நினைவா அவங்க இப்ப இல்ல போல. சோ அதனால அவர் கண் கலங்கி அழுத்திருக்காரு. பட் இன்னொன்னு சொல்றாங்க, அவர் பஸ் டிரைவர், அவர் ஒரு எலக்ட்ரீஷியன் டே டைம்ல, அப்புறம் தான் வந்து உள்ள வந்து விளையாடுவார்னு. பட் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஒருத்தர் அளவு வெறும் 500K தான் இருந்திருக்கு. இப்ப வந்து 6.4 மில்லியனுக்கு மேல போய்கிட்டு இருக்கு ஃபாலோவர்ஸ். சோ உங்களுக்கும் அந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சு இல்ல ஃபுட்பால் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃபேவரட் டீம் எதுன்றத கமெண்ட்ல பண்ணுங்க. என்னோடது ஸ்டில் ஸ்பெயின் தான் கப் அடிக்கும்.